ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சிம்மராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புதிய வருடத்தினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்னென்ன பலன்களானது கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் வருடத்தினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தா தை மாதமானது பிறந்திருக்கு. ஸோ பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் சிம்மராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களானது கிடைக்க போகுது. அதாவது இந்த மாதத்தை மகர மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதம் முழுக்க சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது, என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம், நீங்கள் எந்த தெய்வத்தை இந்த டைமில் வழிபாடு செய்தால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. சூரியன் மகர ராசியில் வரக்கூடிய மாதமே தை மாதம்னு சொல்லுவாங்க. இதனால தான் தை மாதத்தை மகர மாதம் அப்படின்னு சொல்கிறது. சூரியன் தன்னுடைய பாதைக்கு, அதாவது தெற்கு திசையில் இருந்து வடக்கு திசைக்கு மாறக்கூடிய மாதம் தான் மகர மாதம். அதனாலேயே பலரும் பார்த்திங்கன்னா எப்போ தை மாதம் பிறக்கும் அப்படின்னு காத்துட்ருப்பாங்க. ஏன்னா தை மாதம் அவ்வளவு அற்புதமான விஷயங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா பீஷ்மரே இந்த தை மாதத்துக்காக காத்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான புனிதமான ஒரு மாதம் தான் இந்த தை மாதம். இப்படிப்பட்ட தை மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே பலன்களானது கிடைக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு சூரிய பகவான் பார்த்திங்கன்னா ராசிக்கு அதிபதி. ஏற்கனவே சிம்மராசி அன்பர்களுக்கு தெரியும், 8ல் சனி பகவான் அமர்ந்திருக்கார். அதாவது அஷ்டம சனியாக அமர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை எல்லாமே கொடுத்துட்ருக்காரு. அதே போல் 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கிறாரு. ஸோ 7ல் ராகு இருக்கிறதுனால பல்வேறு விதமான சிம்மராசி நேயர்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளானது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ராகு உங்களை கெடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணிகிட்டே தாங்க இருப்பார். இல்லைனா உங்களுடைய பெயரையாவது எப்படியாவது கெடுப்பார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் ராகு பகவான் செயல்படுவார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியிலே பார்த்தீங்கன்னா கேது பகவான் வேறு அமர்ந்திருக்கிறாரு. இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக ஒரு சில கிரகங்களுடைய தாக்கங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுலேயும் ஜனவரி மாதத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 15ஆம் தேதி வரைக்குமே நல்ல ஒரு பலன்களை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் மீதம் இருக்கக்கூடிய இந்த 15 நாட்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். 15 நாட்கள்லேயும் உங்களுக்கு பணவரவு நல்லாவே இருந்திருக்கும். எல்லா கிரகங்களுமே 5வது இடத்துல தாங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கிரக நிலைகள் எல்லாம் 5ல் இருக்கும் பொழுது பணவரவு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும், சாதகமாகவே இருக்கும். சாதாரணமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். எப்போ உங்களுக்கு பண தேவைகள் இருக்கோ அந்த தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்கு உடனடியாக உங்களுக்கு அந்த பணம் கையில் கிடைச்சிடும். அதாவது சொல்லப்போனால் பணம் கூட உங்களுக்கு கூடுதலாக தான் கிடைக்குமே தவிர கம்மியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே எல்லாமே சிம்மராசி நேயர்களுக்கு ரெட்டிப்பு லாபங்களை மட்டுமே கொடுத்துட்டு இருக்குது. ஆனால் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், குரு, சுக்கிரன், புதன், சூரியன், இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல தான் இருக்கிறாங்க. 5 கிரகங்களும் 5வது இடத்துல இருக்கிறாங்க. ₹1 நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா கூட அந்த பொருளை ₹10 நீங்கள் விற்பனை செய்ய முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு யோகங்களானது இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக மட்டுமே நடக்க போகுதுன்னு சொல்லணும். இதில் எப்போ உங்களுக்கு தை பிறந்ததோ அந்த 15ஆம் தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா நாளுக்குரிய செவ்வாய் 6வது இடத்துல உச்சமாயிட்டார். அதனால் கடன், வியாதி, கஷ்டம் இது போன்றவைகள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் ஈடுபடாமல் உங்களுடைய வேலைகளை மட்டுமே நீங்கள் செய்யறதுக்கு பாருங்கள். அனாவசியமாக எந்த ஒரு விஷயத்துலையும் தலையிட வேண்டாம். வம்பு வழக்குகள்லாம் கூட உங்களை தேடி தான் வரும். நீங்கள் செவனேன்னு இருந்தாலுமே அதெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். சட்டத்துக்கு புறம்பான ஒரு சில விஷயங்கள்லாம் செய்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் நடக்கிற மாதிரிலாம் இருக்கும். தயவு செஞ்சு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் பின்னாடி அதனால் பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடியதும் நீங்களாக தான் இருக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பெரும்பான்மையான விஷயங்களில் ஈடுபடாதீங்க, ஒதுங்கிக்கோங்க. இல்லைன்னா நீங்களே போய் வழினா மாட்டிக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிறை செல்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. யாரோ செய்த தப்புக்கு ஏதோ ஒரு நடக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க, கவனமாக இருங்க. அரசாக இருக்கட்டும், அரசு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அடிதடி இப்படி எல்லாமே வந்து நடக்கும். வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுவும் பெண்களை விட ஆண்கள் சிம்மராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஈஸியாக போய் நீங்கள் வந்து மாட்டிப்பீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சிம்மராசி நேயர்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் உங்களை தேடி வரும், இல்லம் தேடி வரும். பெண்களாக இருக்கீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட கூட ஜாக்கிரதையாக இருங்க. எந்த விஷயத்த பேசினாலும் அமைதியாகவே இருக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா தேவையில்லாத சண்டைகள்லாம் வரும் இந்த டைமில். ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நல்லபடியாக வந்து நடக்கணும் அப்படின்னு இருக்கோ அதே மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதனால் சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே கவனமாக தான் இருக்கணும். அதாவது மற்றவங்க உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்து இப்போ இருக்குங்க. எல்லாத்துக்குமே சிம்மராசிக்காரங்க அவங்க தான் எல்லாத்துக்குமே அறிவுரை சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பேர் வந்து அறிவுரை சொல்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்படும். இருந்தாலுமே கூட உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் பார்க்க தான் செய்வீங்க. முன்னேற்றம் இல்லாமல் எல்லா வகையிலையுமே பிரச்சனையில் மாட்டிப்பீங்க அப்படின்லாம் கிடையாது. ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கும். 5வதுல இருக்கக்கூடிய புதன் பகவான் 6வது இடத்துல போய் மறையிறாரு. ஸோ பணம் சார்ந்த விஷயத்தில் எதுவும் பிரச்சனைகள் வரலாம், வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருங்க. அதே போல் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்துவாருங்க. கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாகணும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் குடும்ப சூழ்நிலை பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் வந்து அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனைவி கிட்டெல்லாம் கோபப்படுறதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. கணவர் இருக்காங்கன்னா கணவர்கிட்ட கோவப்படாதீங்க. ஸோ சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் அமைதியை வந்து கடைபிடிச்சே ஆகணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத ரொம்ப மனக்குழப்பங்கள் எல்லாம் வந்து ஏற்படும். ஏன்னா என்னதான் உங்களுக்கு வந்து நல்ல மாதமாக இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் சனியினுடைய பார்வை இருக்கத்தானே செய்யுது. சனி பகவான் வந்து உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகளை கொடுத்துட்டே தான் இருப்பார். ஸோ ஒன்று போனால் ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, மணி விழா நடத்துறது இந்த மாதிரியான சுபகாரியங்கள்லாம் வந்து நீங்கள் நடத்தலாம். அந்த சுபகாரியங்கள் எல்லாம் வந்து நடத்துறதுனால வீண் விரயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுப்பீங்க. ஏன்னா வீண் விரயமும் இந்த டைமில் உங்களுக்கு இருக்குது. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி சுப விரயங்களை வந்து செய்யுங்க. மிதுன ராசியில் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5, 8 இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் வக்ரம் பெற்றிருக்கிறாரு. ஸோ இந்த டைமில் பிள்ளைங்களால் பிரச்சனைகள் ஏற்படும். அதுவும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் மீண்டும் இப்போ வந்து தலை தூக்கும். இது வரைக்கும் அமைதியாக இருந்தால் கூட இப்போ திரும்பவும் அந்த பிரச்சனை வரும். எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே தாமதமாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் கூட உபத்திரத்தில் போய் முடிஞ்சிடும். அதனால் எந்த விஷயமும் யாருக்கும் செய்யாமலே இருந்துருங்க. பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று போய் ஒன்று அப்படியே அலமோதிக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். குருவுடைய பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களில் விழுதுங்க. பஞ்சமஸ்தானம் குருவினுடைய வீடு. குருவினுடைய வீட்டை குருவே பார்க்குறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய பலன்கள் எல்லாம் இப்போ வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இருந்தாலும் தேவையில்லாத மனக்கசப்புகளும் குழப்பங்களும் கூடவே வரும். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் கவனமாக இருங்க. பிறரை நம்பி மட்டும் எந்த ஒரு காரியத்தையும் ஒப்படைக்காதீங்க. உங்களால் முடிந்த விஷயங்களை நீங்களே செய்யுங்க. எல்லாராலையும் எல்லா விஷயங்களும் செய்ய முடியாது தான். அப்படி நினச்சி நீங்கள் ஒரு சில காரியங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கூட அது முடியறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். இருந்தாலுமே கூட நீங்கள் செய்தது தான் சரி, உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெற்றி உங்கள் பக்கம் இருக்குது அப்படிங்கும் பொழுது அது கிடைக்கிறதுக்கு லேட்டானாலும் கவலைப்பட தேவையில்லை. சுப செலவுகள் செய்கிறதுனால மட்டும்தான் நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து வெளிவர முடியும். புதன் பகவான் சிம்மராசிக்கு 2, 11 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அவர் இப்போ பார்த்தீங்கன்னா 7வது வீட்டில் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஸோ நல்ல மாற்றங்களை எல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாரு. வாழ்க்கை துணைக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். வேலைக்காக நீங்களே அப்ளை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ உங்களுக்கு வந்து இன்வைட் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து போய் அட்டன் பண்ணலாம். தொழில் தொடங்கணும் அப்படின்னு முயற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சாதகமான பலன் கிடைக்கும். நினைத்தது எல்லாம் நிறைவேறக்கூடிய காலம்தான். ஆனாலுமே ஒரு சில மனக்கசப்புகள் கண்டிப்பாக இருக்கும். மைத்துனர் இருக்காங்க, மாமனார் இருக்காங்கன்னா அவங்க வழியில் நீங்கள் பிரச்சனைகளை பார்ப்பீங்க. அவங்க இல்லங்களில் நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் முன்னே நடத்தி காட்டணும். வீட்டில் தொடர்ச்சியாக நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வந்து அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். சுக்கிரனுடைய சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பிப்ரவரி 7ஆம் தேதி அப்போ கும்பராசிக்கு வந்து சுக்கிரன் போவார். ஸோ இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். கூட பிறந்தவங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க. ஸோ கூட பிறந்தவங்க வழியில் நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். பழைய தொழிலெல்லாம் நிறுத்திட்டு புதுசாக நீங்கள் தொழில் தொடங்குவீங்க. அதிலெல்லாம் ஆர்வம் காட்டுவீங்க. ஆடை வாங்குறது, ஆபரணங்கள் வாங்குறது, பிள்ளைங்களுடைய கனவுகளை வந்து பூர்த்தி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும்.
குறிப்பாக சிம்மராசியை உடையவர்களுக்கு பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமண பாக்கியமானது கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும். வியாபாரம், தொழில் அப்படின்னு எல்லாமே சிறப்பாக நடக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களும் ரொம்பவே நல்லா இருக்கலாம். ஆனால் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ரொம்பவே கவனமாக இருங்க. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இன்னமும் நல்லது நடக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையை சாற்றி வழிபாடு செய்யுங்க. அஷ்டம சனியினுடைய தாக்கத்தை இது குறைத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஏழை எளியவர்களுக்கு கோதுமை இல்லைன்னா அரிசி இது ஏதாவது தானமாக கொடுங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். இந்த எளிமையான விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து செய்து பார்த்தீங்க அப்படின்னாவே போதும், நல்ல ஒரு மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்ம சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க.